நாள்களிலே சத்தத்தில் பெருமூச்சு கேட்கிறார். என் வேதனின் சத்தத்தை கேட்கிறார். கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார். யார் அனாதை போல இருக்கிறேன். என் குமுறுதலை யார்கிட்டையும் சொல்ல முடியவில்லை. என் சூழ்நிலைகளை நான் யாரிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. என் வாழ்க்கை நினைத்தா பயங்கரமாக இருக்கிறது. என் வாழ்க்கையின் எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி முடியுமோ? பெருமூச்சு கேட்கிறவன் நேசித்த அன்பு எல்லாம் கைவிட்டதே. நேசியாரோ நீயோ என்னை நேசித்த அன்பு எல்லாம் கைவிட்டதே. நேசியாரோ நீயோ என்னை நீ வந்தீரே. உண்மையான அன்பை நான் மறந்தேன். நான் இஸ்ரவேலுக்கு ராஜா ஐயா, 12 கோத்திரத்துக்கு தலைவர் ஐயா, எல்லாம் சுகத்தையும் கொடுத்தவர் நீர். சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார். என் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், என் ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், எனக்காக ஒரு கூட்டம் எழும்பி என்னை அழிக்க வேண்டும், என் ராஜபாரத்தை அழிக்க வேண்டும், என் குடும்பத்தை அழிக்க வேண்டும், என் ஊழியத்தை அழிக்க வேண்டும். எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் இருக்கிறது. என்னுடைய பகையினாலே, என் அதிகாரத்தினாலே நான் மேற்கொள்ள முடியும். அவைகளாலே அல்ல, அவையாரினால் அல்ல. ஜபத்தை கேட்பவரே, ஜபத்தை கேட்பவரே, என் பெருமூச்சின் சத்தத்தை கேட்பவரே, இந்த காலமே பதவிக்கு இல்லாத ஒரு அதிகாரம், பணத்திற்கு இல்லாத ஒரு அதிகாரம், அதிகாரத்துக்கு இல்லாத ஒரு அதிகாரம். சத்தத்தை பெருமூச்சு கேட்பார். பெருமூச்சு கேட்டு இனி எங்களை யார் ஆதரிக்க முடியும்? இனி யாருக்கு உதவி செய்ய முடியும்? இனி யாருக்கு நன்மை செய்ய முடியும்? நீ